This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அமெரிக்காவின் பதில் வரி அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் இந்தியாவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பது குறித்து பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கௌசல்யா, முதல்ல இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் பதில் வரி அப்படின்னா என்ன? இந்தியாவுக்கு 26% வரி போட்டிருக்காங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி வரையெல்லாம் நம்ம ஏற்கனவே செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது என்ன மாதிரியான வரி, என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இனி உங்களிடம் கௌசல்யா. நன்றி திலகா. என்ன அப்படின்னா, பதில் வரி அப்படின்றது தான் உலகமே உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 180 நாடுகளுக்கு மேலே வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கான டேக்ஸ் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 26% அதே நேரம் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு வரி எவ்வளோ இருக்குன்னா சராசரி வரி விகிதம் 52% இருக்குது. அவங்க நமக்கு கொடுக்குற அவங்க அந்த நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கான வரி விகிதம் என்ன அப்படின்னு சொன்னால் 26% இருக்குது. இதுதான் இப்போ இந்த சூழலில் இதுதான் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வரி கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது முன்னாடியெல்லாம் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு துறைக்குமான வரி விகிதமாக இருந்தது. அதாவது வேளாண் விளைபொருட்களுக்கு வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% நம்ம விதிச்சிட்டு இருந்தோம். அவங்க 5.8% தான் நமக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு துறைக்கும் ஜவுளித்துறை எடுத்துட்டிங்கன்னா நம்ம 10.9 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க இதோட கம்மியாக 9% அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் கிளப் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஆவரேஜாக 26% அப்படிங்கிறது தான் வரியாக அவங்க விதிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வரி விகிதம் தான் அடுத்து வரும் நாட்களில் என்னென்ன துறையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் திலகா. இது தொடர்பாக நம்ம தொழில்துறை நிபுணர் கணபதி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நமக்கு அமெரிக்காவோட டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இதில் முதல்ல எல்லாருக்குமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு செக்டருக்குமே நமக்கு வரி அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ அவங்க ஆன் அண்ட் ஆவரேஜ் சராசரி வரி விகிதமாக 26% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொருட்களுக்கு 52% நம்ம வரி விதிக்கிறோம்னு சொல்கிறோம். இது என்னங்க சார்? இது ஆக்சுவலி இப்போ வாகனத்துறை, ஜவுளித்துறை இந்த மாதிரியான விஷயங்களா, இல்லை இது எல்லா துறைக்குமே இனிமேல் 26% தான் அப்ளிகபிள் ஆகுமா? அவரோட லாஜிக் இப்போ இது ஒரு 10,000 ஃபீட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே எல்லா நாட்டுக்குமே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு லைட்டர் நோட்டில் சொல்லணும்னா ஒரு கிளாஸில் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நான் கருதுகின்றேன் இந்தியாவிற்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் வருகின்றது. இப்போ இதை எப்படி ஒருத்தர் ஒரு எக்கானமிஸ்ட் என்ன சொன்னார்னா, அமெரிக்கன் மூவிலெல்லாம் பார்ப்பீங்க, டிடன்னு சுடுவாங்க, அது யார் கொள்றாங்களே தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே செத்து இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் அவர் எல்லா 60+ கண்ட்ரீஸ்க்கு போட்டிருக்கிறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்கிறது. 26% போட்டிருக்காரே தவிர அவரோட லாஜிக் என்னன்னா, நம்ம ஆவரேஜாக 52% போடுறோம், அது 26% போட்டிருக்காரு. ஆனால் கீ செக்டர்ஸ் ஃபார்மா எக்ஸாம் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஐடி சர்வீசஸ் எக்ஸாம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டும் நமக்கு சாதகமாக முடியும். அது மட்டுமல்ல, இந்த வரியை நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் பங்களாதேஷ், வியட்நாம் அவங்க எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. அதனால நம்ம டெக்ஸ்டைல்ஸ்க்கு இது அட்வான்டேஜாக வரலாம். அதனால திருப்பூர் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் சிட்டிஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் இதுன்னு நினைக்கிறேன் நான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது டாரிஃப்ஸ் ரொம்பவும் கடுமையாக தான் இருக்கிறது. இவ்வளோ கடுமையாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ண கூட நேற்றுக்குன்னு யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் நல்ல கிராஷ் ஆச்சு. ஆனாக்க இது இன்னும் ஒரு 2 quarters ரிசெஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 quartersக்கு அப்புறம் ரிசெஷன்லேருந்து வெளில வந்துடுவாங்க. அந்த நிலையில் அந்த 2 quartersல எல்லா கண்ட்ரியும் அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக ரீநெகோஷியேட் பண்ணி டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்கன்னு என்று நான் கருதுகின்றேன். அது மட்டும் இல்லை, இந்த டேரிஃப் யார் கட்டுறாங்க? அமெரிக்கன்ஸ் தான் கட்டுறாங்க. அமெரிக்கன்ஸ் கட்டினாக்க விலை அவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஆக போகுது. அதனால இட் வில் பி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆன் மிஸ்டர் ட்ரம்ப் டு லோயர் தி டேரிஃப்ஸ். தட் இஸ் நம்பர் 1. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்க, விலை ஜாஸ்தி ஆக அவங்க பயன்படுத்துகிற குட்ஸை குறைச்சிட்டே வருவாங்க. இது நார்மல் எக்கனாமிக்ஸ்.
அவங்க கன்சம்ஷன் குறைய டிமாண்ட் குறையும். டிமாண்டு குறைய உற்பத்தி பண்ணுறதும் குறையும். இது வந்து உலக அளவில் பாதிப்பு வரத்துக்கு இருக்குது. அதனால ரீஅலைன்மெண்ட் அண்ட் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். இந்தியாவுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளோட பொருட்களுக்கு டேரிஃப் போட்டாலும் அதே டேரிஃப் மற்ற நாட்டுகளுக்கும் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் ருப்பி சரிவாயிட்டு இருக்கிறது. கிட்ட 90 ருபீஸ்க்கு போச்சுன்னா அந்த டேரிஃப் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால நமக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் வரத்துக்கு ஒரு சில செக்டரில் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசம் இல்லை இந்தியாவுக்கு. இந்தியா வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். இந்தியா வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது டிப்ளமசியில் பேக் சேனல் தான் முக்கியம். அது நல்லா ஸ்ட்ராங்காக நடந்துட்டு இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. அதனால் ஷார்ட் டேர்மில் ஒரு மாதம் 3 மாதத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்தியா வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் ஆஃப்டர் 3 months. நன்றி சார். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி நீங்கள் தொடரலாம் திலகவதி. நன்றி கௌசல்யா, உங்களுடைய தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.